அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம கையை மணிக்கேற்று வரைக்கும் மறைக்கணுமா என்ற விஷயத்துக்கு முழங்கை வரைக்கும் மறைக்கணுமாங்கிறது அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து இல்லை ஒழு செய்யும் போதெல்லாம் திறந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு ஹதீஸில் வந்து திரங்கிற ஒரு ஆடை அணிந்து தொழலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, திரங்கிற ஆடை வந்து ஒரு கமீஸ் சட்டை மாதிரி உள்ளது. சட்டைன்னு சொன்னால் அந்த கையெல்லாம் மறைஞ்சிருக்கும், அதே நேரத்தில் கீழே இறக்கமாக இருக்கும். அந்த தோப்புண்டு போடுறாங்கல்ல இப்போ அரபுகள்லாம், ஃபுல்லாக உடம்பு முழுசு மறைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆடை பெண்களுக்குரிய ஆடையாக அன்றைக்கி இருந்துச்சு. வேறு ஒரு நைட்டி மாதிரி அப்படி ஒரு ஆடையாக இருந்துச்சு. அந்த ஆடை அணிந்து தொழலாமான்னு கேட்கும் பொழுது பாதம் வரைக்கும் இறங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் தொழுவலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. பாதம் வரைக்கும் இருந்தாலும் அந்த சட்டையுடைய அமைப்பு கையெல்லாம் மறைச்சி தானே இருக்குது, கையெல்லாம் மறைச்சிருக்கும். இதை வச்சு அந்த கைகளை மறைக்கணும் என்று எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்குறாரு. அப்படி எடுத்துக்கொள்ள இயலாது. ஏன் இயலாதுன்னு கேட்டால், அந்த ஹதீஸில் வந்து பெண்கள் ஆடையை பொதுவாக அணியலாமா என்பது பற்றி கேட்கப்படலை. எதை பற்றி கேட்கப்படுதுன்னு கேட்டால், தொழுவும் போது இதை எப்படி அணிஞ்சு இது போதுமானு கேட்குறாங்க. தொழுகைன்னு வருது. அது சல்லில் மராத்து ஃபி திரைன் வசிமாரின், ஒரு தலையில் ஒரு முக்காடும் உடம்புல இந்த திருங்கிற ஆடையும் போட்டு ஒரு பெண் தொழ முடியுமா? லைஸ் அலைஹா இசாருன், இசார்னு தனியாக வேஷ்டின்னு ஒன்று தனியாக இல்லாமல் அந்த ஒரு ஆடையே வேஷ்டியாகவும் மேலாடையாகவும் இருக்கிற மாதிரி அணிந்து தொழலாமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதாக்கான திரு சாபிகன், திரு என்கிற ஒரு ஆடை சாபிகன் யுகத்தி லுஹுர கதமைஹா, பாதத்தினுடைய மேல் பகுதியையும் மூடக்கூடிய வகையில் இறக்கமாக இருக்கும் என்று சொன்னால் கூடும்ட்டாங்க. இது தொழுகைக்கு கேட்கப்பட்ட கேள்வி. தொழுகைக்கு கேட்கும்போது என்ன செய்யலாம், நம்ம இந்த மாதிரி மறைச்சு தான் தொழுது கொள்ள வேண்டும் எடுக்கலாமே தவிர உள்ள கேள்வி